ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு. நானும் இப்போ எடுக்கணும் அப்போ எடுக்கணும்னு பார்த்துட்டே இருக்கேன். பட் எடுக்கவே முடியறதில்ல. இன்னைக்கு எப்படியாவது எடுத்து கொடுத்துடணும்னு பாப்பா ஸ்கூல் போன டைமில் நான் லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிச்சன்லேயும் சரி பால்கனிலையும் சரி நிறைய இண்டோர் பிளான்ஸ்லாம் வளர்த்துக்கிட்டே வரேன். அதெல்லாம் நல்லாவே வளர்ந்து வருது. பட் இந்த ஒரு பாட்டில் மட்டும் வைக்கிற செடி எல்லாமே வளரவே மாட்டேங்குது. காஞ்சு காஞ்சு போயிடுது. வெத்தலை, மணி பிளான்ட், துளசின்னு நிறைய வச்சு பார்த்துட்டேன். மேபி அந்த பிளான்ட்டோட அந்த பாட்டோட ராசி எப்படியா இல்லை என்னோட மிஸ்டேக்கானு ஒண்ணுமே புரியல. மற்ற பாட்டில் எல்லாமே பேஸ்ல வந்து ஃபோல் போட்டு வச்சிருக்கேன் தண்ணி வெளியில போறதுக்கு. இதுல அந்த மாதிரி போடல. பட் இருந்தாலுமே வைக்கிற செடியெல்லாம் காஞ்சு போயிடுது. லாஸ்டா நான் புதினா கூட 4-5 குச்சி சொருகி வச்சிருந்தேன். அதுவுமே காஞ்சு போயிடுச்சு. இப்போ ஃபைனலா 4-5 கொத்தமல்லி வந்து 1க்கு 2 உடச்சி சேர்த்திருக்கேன். அதுவாது வருதான்னு பார்க்கலான்னு. இன்னைக்கு காலையில லஞ்ச் எல்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான். அதுவுமே எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி போயிட்டாங்க. பாப்பாவை ஸ்கூல்ல போயிட்டு டிராப் பண்ணது கூட நான் தான். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதுசா வந்து இடியாப்பம் பண்ணியிருந்தேன். என்னோட இத்தனை வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன். முன்னாடி அம்மா இங்க வந்திருந்தப்போ பல்கா அரிசி மாவு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா, அது அப்படியே ஒரு ஸ்டீல் டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சேன். சுத்தமா அதை பத்தினே மறந்துட்டேன் போல. நேத்தோ இல்ல முந்தானேத்தோ அதை பார்த்ததுதான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ இது அப்படியே கெட்டு போயிடும் போலேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லாவே இருந்தது. கொஞ்சமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் வெளியில வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு இடியாப்பமா செஞ்சிடலான்ட்டு காலையில இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சிருந்தேன். இடியாப்பம்னா பாப்பா விரும்பி சாப்பிடுவா. அதனால அவளோட ஸ்நாக்ஸுக்குமே புதுசா எதுவும் பண்ணல. இடியாப்பமே கொடுத்து விட்டுட்டேன். பாப்பாவை ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10:30 போல தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 10:30 to 12:30 வரைக்கும் vlog அப்படின்னு போட்டிருப்பேன். நேற்று நைட்டே இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையும் கிரைண்டர்ல போட்டுட்டு பால் காய்ச்சறதுக்காக பாலையும் அடுப்புல வச்சுட்டு மற்ற வேலையை எல்லாமே பேரலா பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டு டிவி யூனிட்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்திருக்கும். பட் அதையெல்லாம் விட ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஒரு போட்டோ ஃப்ரேமை நான் சொல்லுவேன். இது இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்தே கையில் பென்சிலோ இல்லை பேனாவோ கிடைச்சது அப்படின்னா ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டே இருப்பா. இப்போ அந்த லிஸ்ட்டில் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சிருக்கா. பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இதை எங்கேயாவது மாட்டி தான் ஆகணும்னு அடம் பிடிச்சி மாட்டி வச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் புது வீட்டுக்கு போயிட்டு மாட்டுறதுக்கு ஒரு பிளேஸும் சூஸ் பண்ணி வச்சிருக்கா. இந்த ஃபோட்டோவில் அவங்க தாத்தா, பாட்டி, அவங்க அப்பா, நான், அப்புறம் அவன்னு சொல்லி எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ மொத்தமாக வரைஞ்சி வச்சிருக்கா. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா, என்னோட தம்பி, அதாவது அவளோட பாட்டி, அவளோட மாமா, மாமி, அப்புறம் என்னோட தம்பி குழந்தைன்னு சொல்லி அவங்க 4 பேரையுமே வரைஞ்சி வச்சிருக்கா. குழந்தைங்க எது பண்ணாலுமே அழகா இருக்கும் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவ பண்றது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண பொருள் அதெல்லாம் இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். அதுவும் இல்லாம இப்போ நம்ம கையில எல்லார்கிட்டயுமே மொபைல் ஃபோன் இருக்கு. ஸோ நினைச்ச டைம்ல நினைச்சதை போட்டோ எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பட் அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சிச்சுவேஷன் அமையெல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ரொம்ப ரேரா ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல தான் போட்டோஸ்லாம் எடுப்போம். அதுவுமே 1-2 தான். அங்கங்க கரைப்பட்டு எதுவும் ஃபேஸே தெரியாத மாதிரி 1-2 போட்டோஸ் இருக்கு. அதை பார்க்கும்போதோ இல்லை வேற யாராவது நீ இப்படிலாம் பண்ணுவ, இப்படிதான் இருந்த அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் நம்ம யூஸ் பண்ண பொருள்லாம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மொமெண்ட். ஸோ அதனால பாப்பாவோடதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு உங்க பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்து பாருங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு. தென் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனது போதும் காலையில விடியும் போதுலேருந்தே சுல்லுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. பாப்பாவை மதியம் ஸ்கூல்ல போய் கூப்பிட்டு வரதுக்கெல்லாம் போறேன் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வந்து சேரும்போது ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடுது. எனக்கு மட்டும் இல்லை பாப்பாவுக்குமே அப்படிதான். வீட்டுக்கு வந்து சில்லுன்னு ஏதாவது குடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேக்சிமம் கடையில வாங்காம வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ல ஜூஸ் போட்டு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸாவே சாப்பிட கொடுத்துருவேன். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் ஒன்று செஞ்சிருந்தேன். நேற்று நைட்டே பாதாம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா, அப்புறம் 2 பேரிச்சம்பழம்னு சொல்லி எல்லாமே தண்ணியில ஊற போட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில பாதாம் மட்டும் தோல் உரிச்சிட்டு மற்ற எல்லாம் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா பால், தேன், அப்புறம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அடிச்சு சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட அன்னைக்கு ஃப்ரூட்ஸ் இல்லை. அதனால சிம்பிளா மில்க் மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கேன். ஃப்ரூட் ஜூஸ்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. பட் இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் குடிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு சில்லுன்னு கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் குடிக்க வச்சிடலாம். அதனால நான் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வந்த உடனே குடிச்சுக்கலான்னு. கிரைண்டர்ல உளுந்து போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா ஃப்ளஃபியா அரைச்சி எடுத்துட்டு கூடவே
அரிசியையும் போட்டாச்சு. அப்புறம் இந்த கிரைண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும். இது வந்து அல்ட்ரா பிராண்டோடது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பிளஸ் கோல்டு அப்படின்றது. இதுலேயே நிறைய மாடல் இருக்குது. இது வாங்கி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை, நல்லாவே மாவு அரைச்சி கொடுக்குது. பட் எனக்கு இருக்க ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா அதில் மாவு அரைக்கிறது கூட பிரச்சனை இல்லை, மாவு அரைச்சதுக்கப்புறம் எடுப்போம் இல்லையா அந்த கிரைண்டர் பேஷன்லேருந்து, அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏன்னா அந்த மாடல் பார்த்தாலே தெரியும், இடையில கைவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மாவு எடுக்கிறதுக்கு ஒரு சில பொருள்லாம் கொடுத்துருக்காங்க, நான் மாவு எடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் கிரைண்டர்லாம் வாங்குறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா பிராண்ட்லேயே நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க. நான் வாங்கும்போது சரியா கவனிக்கல இந்த மாடல் கைவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஏதோ வாங்கிட்டேன். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, பட் எடுக்க எடுக்க அது அப்படியே பழகிருச்சு எனக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கேப்ல அந்த துணியுமே துவைச்சு முடிச்சிடும். அதை கையோட போயிட்டு வெயில நல்லா காய வச்சிடலான்னு. அடிக்கிற வெயிலுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துல துணியெல்லாம் நல்லா காஞ்சிரும் போல. அங்க நிக்க முடியல, அவ்வளோ ஹாட்டா இருக்கு. கண்ணெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. முடிஞ்சா போதும்னு சொல்லி கடகடன்னு துணியை காய போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். பால்கனியில் கற்பூரவள்ளி செடி வச்சிருந்தேன். அது அந்த பக்கம் இந்த பக்கம்னு கிளையா விட்டதுல ஏதோ ஸ்பேஸே பார்த்தாத மாதிரி இருந்தது. அதனால கொண்டு வந்து மாடியில் வச்சேன்ப்பா. அந்த டைம்லேருந்து அதுக்கு தண்ணியே ஊற்ற முடியறது இல்லை. அந்த கற்பூரவள்ளி இலையில நிறைய தனிச்சத்து இருக்கும். ஸோ அது எப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வெயிலுக்கு அதுவுமே டீஹைட்ரேட் ஆன மாதிரி ரொம்ப வாடி போயிருந்தது. சரி தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி தண்ணி பிடிச்சா அந்த தண்ணியுமே பாவம் வெந்நீர் மாதிரி வந்துச்சுங்க. அதுக்கு பேசாமல் தண்ணி ஊற்றாமே இருந்திருக்கலாம் போல. சுடுதண்ணி ஊற்றி பாவம் வேற கஷ்டப்படுத்திட்டாத. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. இந்த துவைக்கிற துணியெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து வச்சுக்க மாட்டேன். உடனே துவைச்சு போட்டுருவேன். பட் அதை துவைச்சதுக்கு அப்புறம் உடனே காய போடுவேனா அப்படின்னா அதுதான் டவுட்டு. ஒண்ணு மறந்துடுவேன், அப்படி இல்லைன்னா மாடிக்கு போறதுக்கு அலுப்புப்பட்டுட்டே அதை அப்புறம் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஒருவேளை அதை நான் காய வச்சுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து கரெக்டா வச்சிருவேன். ஆனா மடிச்சு வைக்க மாட்டேன். கொண்டு வந்து குமிச்சு போட்டுருவேன். துவைக்கிற துணி தான் நான் சேர்த்து வச்சுக்க மாட்டேன். பட் துவைச்ச துணியே துவைக்கிற துணி மாதிரி சேர்த்து வச்சுப்பேன். அதுதான் கெட்ட பழக்கம்னு சொன்னேன். என்ன மாதிரியே யாராவது துவைச்ச துணியை மடிச்சு வைக்காம இருப்பீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். மேக்சிமம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிருவோம். ஆனா இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் ரொம்ப கடுப்பான வேலை, அது எனக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கிரைண்டர்லேருந்து மாவு எடுக்கிறதுக்கு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்கன்னு, அது இதுதான். பிளாஸ்டிக்ல ஒயிட் கலர்ல ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல தூக்கி அந்த கல்லை வச்சுட்டு பேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மாவை எடுத்துக்கலாம். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது, பட் போக போக இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கிரைண்டரை பத்தியோ மாவு அரைக்கிறத பத்தியோ நான் எந்த குறையும் சொல்ல முடியாது. சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும். அரிசி மாவும் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே அரைச்சு கொடுத்துரும். ஆக்சுவலா அந்த பேஷன் வந்து ரிமூவ் பண்ற ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மாவு அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதிலே கூட மாவை உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு அதிலே ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மாவு புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். பட் நான் அந்த மாதிரி ஒரு தடவை கூட பண்ணல. எப்போதும் போல பெரிய பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மாவை உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு 2 டப்பால தனியா பிரிச்சு வச்சிருவேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு புளிச்சதும் 4 மணி போல ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருவேன். ஒருவேளை காலையில ஊற போட்டு ஈவினிங்ல அரைக்கிறேன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாவே மாவு வெளியில தான் வச்சிருப்பேன். காலையில தான் ஒரு வேளைக்கு இட்லி சுட்டுட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். சில பேர் மாவு அரைச்ச உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அது எனக்கு செட் ஆகாது. ஓரளவுக்கு புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். மாவு அரைச்ச கையோட கிரைண்டரையுமே நான் தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் உளுந்து மாவு அங்கங்கே தெரிச்சு அதை காய விட்டுட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ கையோட க்ளீன் பண்ணி வச்சிருவேன். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருப்போம். வீட்டுக்கு யாராவது வந்தா கூட பேசுறதுக்கு தைரியம் இருக்காது. பட் இப்ப உள்ள பசங்க நம்ம அளவுக்கு பயம் இருக்கா அப்படின்னா சுத்தமா பயம்ன்றதே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி வளர வளரவாவது விவரம் தெரிஞ்சு பயப்பட ஆரம்பிப்பாங்க. யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றத யோசிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் நான் ஏதாவது என் பாப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னா எதுக்குன்னு என்றே கேள்வி கேட்கிறா. என்ன ரீசன் அப்படின்னு தெரியற வரைக்கும் அதை விட மாட்டா. ஒருவேளை நான் சொல்லி அந்த ரீசன் அவளுக்கு கரெக்டா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த வேலையை பாப்பா. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அதை அப்படியே பார்த்து வச்சுட்டு இன்னொரு நாள் டைம் வரப்ப அதை அப்படியே எனக்கே பண்ணுவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலலாம் ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா சரி இது எதுக்கு தூக்கி போடுவோமே, இது எதுக்காவது தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி சேர்த்து வச்ச பொருளே நிறையா இருக்குது. பட் அது எதுக்கு தேவைப்படும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ வீடு காலி பண்ணும்போது அந்த மாதிரி புதையெல்லாம் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நான் எடுத்து வைக்கும்போது பார்த்து வச்சுக்கிறா. அதே மாதிரி அவளோட டாய்ஸ் ஏதாவது உடஞ்சி போயிருச்சு, ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது கிழிஞ்சது இருக்குது அப்படின்னா அதை நான் தூர போடுறதுக்கு போகிறேன் அப்படின்னா இது எதுக்கு தூக்கி போடுறேன், இது எனக்கு
எனக்கு எதுக்காவது தேவைப்படும்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கிறா. அந்த மாதிரி சேர்த்து வச்ச பொருளே எங்க டிவி யூனிட்ல நிறைய இருக்கு. எங்களோட பொருள்னு அந்த டிவி யூனிட்ல எதுவுமே கிடையாது, எல்லாமே அவளோட டாய்ஸ் தான். இப்பதான் வீடு காலி பண்ண போறோமே, சரி மொத்தமா சேர்த்து கிளீன் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டு வச்சிருக்கேன். உங்க வீட்டு பசங்களும் இப்படிதான் இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை அப்படி இருந்தாங்க அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று ஈவினிங் போலதான் வீடெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுருந்தேன். நேற்று ஈவினிங் கொஞ்ச நேரம் தான் அவ வீட்டுல இருந்தா, அதுக்கே இந்த மாதிரி தலைக்கீழ புரட்டி போட்டு வச்சிருக்கா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் போலதான் வீடு பெருக்கணும். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் காலையில வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சதுனால கொஞ்சம் டைம் இருந்தது அவளை ஸ்கூலுக்கு போய் கூட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வீட்டையும் பெருக்கி விட்டுட்டேன். மதியம் லஞ்சுமே எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான். ஸோ சாதத்தை அடுப்புல வச்சுட்டு நான் போயிட்டு அவளை போய் ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துருவேன். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நான் போய் கூப்பிட்டு வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறமா குழம்பு பொரியல்னு ஏதாவது பண்ணிப்பேன். சிம்பிளா ரசம் வச்சு ஆம்லெட் தான் செய்ய போறேன். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த மார்னிங் ரொட்டீன் விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு அப்படி இப்படி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.